ஓகே, பேட்டர்ன்ஸ். நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து பேட்டர்ன்ஸுங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லைஃப்பில் இந்த நேச்சரில் எப்படி வந்து பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அப்புறம் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணி நம்ம பல விஷயங்களை நம்மளால் உருவாக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் வீடியோ வந்து அந்த பேட்டர்ன்ஸுங்கிற அந்த இன்ட்ரோ வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா கண்டினியூஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மேத்தமெட்டிக்ஸில் நம்ம நம்பர்ஸ் பற்றி தான் படிப்போம் மெயினாக. ஸோ இதில் பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ், அதாவது நம்பர் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், அதை பற்றின அந்த ஒரு பரிச்சயம் இருக்கும். நம்மளுடைய ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான். அதாவது 0லேருந்து இன்ஃபினிட்டி, 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற நம்பர்ஸை வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. 0வை அவாய்ட் பண்ணிவிட்டு 1லேருந்து அதை நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், வித்தவுட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போது இந்த ஹோல் நம்பர்ஸில் நாம் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்பர் தியரி. இந்த ஹோல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸுங்கிற இந்த டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம பல பேட்டர்ன்ஸ் உருவாக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீக்வன்சஸ். அதாவது ஹோல் நம்பர் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்பர் தியரின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதில் ஒவ்வொரு பேட்டர்னும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் அ ஹோல் வந்து நமக்கு நம்பர் சீக்வன்ஸ், பல நம்பர் சீக்வன்ஸ் வந்து நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கானது தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்படியே அந்த நம்பர்ஸை எழுதி அதுக்கு நம்ம என்ன பேர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஈஸியாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது வந்து ஃபஸ்ட்டு 1, இது வந்து ஒவ்வொரு நம்பர். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரே நம்பர் தான் எழுதியிருக்கேன். இது எல்லாமே ஒன்று தான். அப்போது இதை வந்து என்னென்னா இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா, இதில் ஆக்சுவலாக இது கூட ஒரு பேட்டர்ன் மாதிரி தான், எல்லாமே சேம் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இதில் வந்து பேட்டர்னே. இதை நம்ம இதுக்கு நேம் என்ன, இதுக்கு நேமே கிடையாது ஆக்சுவலாக. இதுக்கு என்னென்னா எல்லாமே வந்து சேம் நம்பர் தான், ஆல் சேம் நம்பர். ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 இது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, இது வந்து என்ன, இது வந்து ஒன்றும் இல்லை, 1 அதுக்கடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பராக நம்ம போட்டுட்டு போயிருக்கோம். இது வந்து இது இன்னொரு பேட்டர்ன். அதாவது எல்லாமே வந்து என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்னொன்று நமக்கு பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா +1 நம்ம வந்து பண்ணிகிட்டே வரோம். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுதான் இங்கே வந்து அந்த பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னா வந்து நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணும்போது ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படி தான் நம்ம அந்த 5 பேர்த்தையும் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ நான் அந்த நம்பர் எழுதின பிறகு அந்த சீக்வன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 1 3 5 7 9. ஓகே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நமக்கு 1 விட்டு 1 நம்ம எழுதியிருக்கோம். அதாவது 1லேருந்து +2 பண்ணால் 3 வரும், அடுத்து +2 பண்ணால் 5 வரும், அடுத்து +2 பண்ணால் 7 வரும், அடுத்து +2 பண்ணால் 9 வரும்.
ஓகே, இங்கே வந்து நம்ம 1 விட்டு 1 நம்ம எழுதியிருக்கோம். அப்படியே கீழே இன்னொரு நம்பர் நான் எழுதுகிறேன். 1க்கு அடுத்த நம்பரான 2 எழுதிட்டு அடுத்து 1 விட்டு 4, அடுத்து 1 விட்டு 6, அடுத்து 1 விட்டு 8, அடுத்து 1 விட்டு 10. இங்கேயும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து +2 தான். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து ஆனால் 2ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகி 1 விட்டு 1 நம்ம அப்படியே எழுதிக்கிட்டே போகிறது, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படி எழுதிக்கிட்டே போகிறது வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதே இது 2லேருந்து 1 விட்டு 1 நம்ம எழுதிட்டே போகும்போது 2 + 2 4, அடுத்து 4 + 2 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே போகிறது வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் பேட்டர்ன் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே யூஸ்வலான பேட்டர்ன், நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 3 6 10 15. இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இங்கே 1லேருந்து 3, ஓகே, +2, 3லேருந்து 6 வந்து +3, 6லேருந்து 10 வந்து +4. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்ப்போம். அப்படி அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது இன்னுமே அந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இதுக்கு எதனால பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ 1 + 2, அடுத்து +3, +4, +5 இப்படி போகிறது வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 4 9 16 25. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது, இதே மாதிரி கன்டினியூ பண்ணிட்டே போகிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து 1 × 1, இந்த நம்பர் 2 × 2, இந்த நம்பர் 3 × 3, இந்த நம்பர் 4 × 4, இந்த நம்பர் 5 × 5. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு, அதாவது 1னா அது தன்னாலே மல்டிப்ளை பண்ணுறது, அடுத்த நம்பரான 2 வந்து தன்னாலே மல்டிப்ளை பண்ணுறது, இப்படி நம்ம கண்டினியூஸாக நம்பர் சீக்வன்ஸ் எழுதிட்டு போகிறதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்கொயர் நம்பர்ஸ். இதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸுங்கிற மாதிரியே க்யூப் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. அது என்னென்னா 1, எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துட்டே பார்ப்போம். 1 8 27 64 125 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். இது என்னென்னா க்யூப் அப்படிங்கும்போது இங்கே வந்து 1 × 1 மட்டும் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து 1 × 1 × 1 3 டைம்ஸ் பண்ணணும். இங்கே 2 × 2 × 2. ஸோ அந்த மாதிரி 3 × 3 × 3, 4 × 4 × 4, 5 × 5 இந்த மாதிரி எழுதுறத வந்து இதை வந்து நம்ம க்யூப் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒரு நம்பர் அது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 2 3 5 8. ஸோ இந்த மாதிரி இது கன்டினியூ ஆகுது. இப்போ இந்த நம்பர் பார்த்தா சரி நம்ம இடையில ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா, இதுனா +1 வருது, இங்கே +1 வருது, திடீர்னு பார்த்தா +2 போயிடுது, அடுத்து பார்த்தா +3 போயிடுது. இது என்னென்னா வித்தியாசமாக, இது என்னன்னே புரியல, இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு நமக்கு இப்போதைக்கு புரியல. சரி, மல்டிப்ளிகேஷன் பார்த்தா மல்டிப்ளிகேஷனும் கரெக்டாக வர்ற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு 3 அடுத்தடுத்து வந்திருக்கு, அடுத்து பார்த்தா 2 விட்டு அடுத்து 5 போயிடுது, 1 விட்டு 5 போயிடுது, அடுத்து 2 விட்டு 8 போயிடுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுறது ஃபஸ்ட்டு 1 எழுதியிருக்கோம், அடுத்து 2 எழுதியிருக்கோம், அடுத்த நம்பர் எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம். அடுத்து 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி இங்கே 5 எழுதியிருக்கோம், 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி இங்கே 8 எழுதியிருக்கோம். இதை நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஃபிபோனாச்சிக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒருத்தர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா வந்து விரஹன்கா ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு தெரில, பட் விரஹன்கா. ஸோ அதனால இதை நம்ம வந்து விரஹன்கா நம்பர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் போயமில் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க டீட்டெயில்ஸை.
ஸோ இது வந்து பிற ஹன்கா நம்பர்ஸ் இல்லைனா ஃபிபோனாச்சி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1, 2, 4, 8, 16. ஓகே, இப்படி கன்டினியூ ஆகுது. ஒவ்வொன்று பார்த்தா டபுள் ஆகிட்டே போகுது. இப்போ 1 வந்து இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 2 ஆகிடும். அடுத்து 2வை இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 4 ஆகிடும். 4ஐ இன்ட்டு 2 பண்ணால் 8 ஆகிடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டபுள் ஆகிட்டே போகிறதுனால இதை வந்து நம்ம பவர் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து பேசிக் சீக்வன்ஸ் தான். இன்னும் நிறையா இருக்குது மேத்தமெட்டிக்ஸில் பேட்டர்ன்ஸுங்கும் போது நம்பர்ஸில் இது பேசிக் பேட்டர்ன்ஸ் வந்து இதெல்லாம் வரும். ஓகே, 1, 3, 9, 27, 81. ஓகே, இப்போ இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரையும் இன்ட்டு 3 பண்ணுறோம். 1 into 3 3, 3 into 3 9, 9 into 3 27, 27 into 3 81. அந்த மாதிரி இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகிறது. இதை வந்து நம்ம பவர் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறது. பவர் ஆஃப் 4, 5, 6ன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம இன்ஃபினிட்டாக நம்மளால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் பேட்டர்ன்ஸாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம பிக்டோரியலாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கன்டினியூ பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.